ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். லாஸ்ட் 30 டேஸ், இன்னும் 30 நாளில் அடுத்த மாதம் இந்நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ கடைசி 30 நாள் இங்கிலீஷ் நான் ஒரு வேளை படிக்க ஆரம்பிக்கல, ஜிஎஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஜிஎஸ்ல நிறைய படிச்சுட்டு இருக்கேன், இங்கிலீஷ் பின்னாடி பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் நான் படிச்சிருக்கேன் நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் சரி. ஏன்னா ப்ரிலிம்ஸை நம்ம படிச்சிருப்போம், நிறைய பேருக்கு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். மீதி பேருக்கு வந்துட்டு நான் புதுசாக கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் மறந்துட்டு திரும்ப படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானை நான் போட்டு கொடுத்துருப்போம். பேசிக்காக 20 டேஸுக்கு எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான், சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம கிளாஸு எந்தெந்த கிளாஸ் டீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிங்க்குமே கூடவே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணால் போதும், நமக்கு வீடியோ ஓப்பன் ஆகும். வேர் இஸ் இட்? இதா இருக்கு. கிளிக் பண்ணால் போதும், வீடியோ நமக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? லீவ் எந்த வீடியோ? பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு லிங்க் கூடயே கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸுக்குமே லிங்க் இருக்கும். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் ஆகி இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும், டெலிகிராம் சேனல் லிங்க்குமே கீழே நான் கொடுத்துட்றேன். ஸோ லாஸ்ட் 30 டேஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல காதை கொடுத்து கேட்டுக்கிடுங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் 2Aயை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் ஸ்கோரிங் ஏரியா எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அது லாங்குவேஜும் ரீசனிங் தான், எல்லாருக்குமே அப்படி தான். தயவு செஞ்சு ஜிஎஸ்ல அப்படி ஸ்கோர் பண்ணிட முடியும், இப்படி ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டங்க. ஜிஎஸ் ஏரியா வாஸ்ட்டு, சரிங்களா? நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியாங்கிறது லாங்குவேஜும் ரீசனிங் தான். லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங் தான் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. அப்போ அந்த ஸ்கோரிங் ஏரியா இருக்குல்ல, அங்கே நம்ம தெளிவடைஞ்சிட்டோம். இங்கே ஒரு 100 மார்க்ஸ் எனக்கு ஒரு 90 மார்க்ஸ் வந்துடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னா அடுத்தது நல்லா டேக்கிள் பண்ணலாம். நீங்கள் அங்கே முட்டி என்ன ஸ்கோர் எடுத்து இங்கே விட்டுறக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாங்க லாங்குவேஜும் ரீசனிங்கும் ரெண்டுமே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஜிஎஸ்ஸை போட்டு அப்படி முட்டணும்? ஜிஎஸ் படிங்க, நான் வேண்டானே சொல்லலை. நான் உங்கள்கிட்ட கேட்குறது லாங்குவேஜுக்கு டெய்லி 1.5 மணி நேரம், ரொம்ப 1.5 ஹவர்ஸ் கொடுக்க முடியாதா நம்மளுக்கு? சொல்லுங்கள். ஒரு ஷெட்யூல் போட்டு 1.5 மணி நேரம், ரீசனிங்க்கு ஒரு 1.5 மணி நேரம், மீதி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜிஎஸ் படிங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நிறைய படிங்க ஜிஎஸ். பட்டு 1.5 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா இங்கிட்ட ஏரியா கிளியர் ஆயிடும். உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம் 20 டேஸுக்கு லிங்க் கூட இருக்குது. வாய்ஸஸ் டாபிக் ஆரம்பிச்சிங்கன்னா வரிசையாக போகும், சரிங்களா? ஸோ இதில் இங்கேருந்து இதெல்லாம் ஒக்கேபுலரி, இதெல்லாம் ஈஸி ஸ்கோரிங் ஏரியா. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மேட்ரு க்ளோஸ்ட். காம்ப்ரிஹென்ஷன் 10 நிமிஷம் வேலை, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸ்கோரிங் பார்ட்டு, ஸோ இதில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், ப்ரிப்போர்ஷன்ஸ்லாம் கண்டினியூடு அட்வான்ஸு தனித்தனி கிளாஸாக போட்டிருப்போம், 3 கிளாஸ் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு கரெக்டாக 4 ஒதுங்கிட்டு 1 2 3 நம்பர் என்ன போட்டிருக்கு? டே 1ல் 2 வீடியோ பார்க்கணும். டே 2க்கு 2 வீடியோ, 2 குட்டி டாபிக்கு. டே 3க்கும் ஒரே வீடியோ. ப்ளூரல்ஸ் 2 டாபிக் போட்டிருக்கோம். ப்ளூரல்ஸ்னால் இன்னொரு வீடியோ வேறு நான் போடணும், சரியா? இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஆட் வேர்ட்ஸ் இருக்குது, ஆட் ஒன் அவுட்டு, ஹோமோஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒக்கேப்ஸ். இங்கேருந்து இது வரைக்கும் மெயினாக ஒக்கேப்ஸு, சரிங்களா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மட்டும்தான் கிராமரு, மற்ற எல்லாமே ஒக்கேப்ஸு. படிக்க வேண்டியது கடன்னு படிச்சிடணும், ஃபாஸ்ட்டாக படிச்சிடணும், சரியா? அப்புறம் கிராமரு, இதை வந்துட்டு இந்த டாபிக் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அப்புறம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், மறந்துடக்கூடாது. டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், சரியா? டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, நான் எப்படி சார் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒன்று ஃப்ரீயாக ஒரு சோர்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ். இவங்க பழைய கொஷின் பேப்பர் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாங்க. இல்லை அப்படின்னா நம்ம பெய்டு பேட்ச்சு டெஸ்ட்டு சீரீஸோட போயிட்டு தான் இருக்குது. டெஸ்ட்டு போயிட்டுருக்குது, டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு அடுத்த ஒரு 4-5 மந்த்ஸுக்கு இருக்கும்.
பட் இந்த 1 மந்த் தான் நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஃபீஸை வந்து பயங்கரமாக குறைச்சாச்சு. ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு 1000 தான் ஃபீஸு. புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 இந்த 1 மந்த்துக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும், நிறையாவே இருக்கும். 2000 கொஷின் கிடையாது, 2500 3000 கொஷின் கிட்ட நெருக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். 6 வருஷமாக நாங்கள் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து வச்சு நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. டெஸ்ட் பேட்ச் இது நல்லா இல்லை அப்படின்னு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் போயிட்டுருக்குது. இப்போ கூட இது முடிச்ச உடனே நான் டெஸ்ட் பேட்சுக்கு கிளாஸ் போட தான் போகிறேன். டெஸ்ட் பேட்சுக்கு இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் தி எரர் கரெக்ஷனு 60 கொஷின் போட்டிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டிருக்கோம். அது இன்றைக்கி கரெக்ஷன். ஸோ இப்படி எங்கள் கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்போம், டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்ப வேண்டியது உங்களுடைய வேலை. உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவோம். சரியா? ரைட். இது வேண்டாம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸை நீங்கள் போட்டுடலாம். அது ஃப்ரீயான டெஸ்ட் தான். இல்லை வேறு சோர்ஸு நல்ல சோர்ஸாக பார்த்து போடுங்க. சும்மா ஏனதான டெஸ்ட்டு போட்டு அங்கே போய் கஷ்டமாயிட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனையாயிடும். சரியா? உங்களுக்கு மார்க் போகக்கூடிய ஏரியா இதெல்லாம்னு பார்த்து வைங்க, அனலைஸ் பண்ணுங்கள். டென்ஷன்லாம் மார்க்கு பிரச்சனை வர ஏரியா நான் ஃபைனைட்டிவாக அதே மாதிரி தான். எல்லா டாபிக் படிச்சுட்டு அதை படிக்கும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி எரர் மட்டும் ஒரே நாளில் படிக்கணும். ஒரே நாள் 20 டேஸுக்கு நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஸ்கூல் புக்கு யாராவது கம்பைலேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம பெய்டு குரூப்பில் பிடிஎஃப் இருக்குது. சரியா? ஸோ அந்த பிடிஎஃப் எடுக்கிறீங்க. சினனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் 6 to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்க. அப்புறம் 11th 12th முடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற கொஸ்டின். இவ்வளோ தாங்க இங்கிலீஷு, இவ்வளோ தான் இங்கிலீஷ். இது நீங்கள் படிச்சிருந்தீங்க, படிக்கவே இல்லைனாலும் இப்போ படிச்சிடலாம். படித்து முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு தடவை சூப்பராக ரிவைஸ் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் கிளாரிட்டியோட போகும்போது 60 கொஸ்டின் அடிக்கிறோம், ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது. எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கே அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் மெயின்ஸ்னால் பயமாக இருக்கும், எல்லாருக்கும் பதட்டம் இருக்கும். அதை தாண்டி அடிக்கிறதுக்கு தான் இது. ஏன் 30 நாள் படிச்சுக்கிறீங்க, நீ என்ன 20 நாளைக்கு தான் போட்டுருக்கேன்னா அடுத்த 10 நாள் டெஸ்ட்டு தான் போடும். 10 நாள் 10 டெஸ்ட்டு. சரியா? அந்த 10 டெஸ்ட்டுமே 60 கொஸ்டின்ஸ். இப்போ டோட்டலாக 600 கொஸ்டின்ஸு 10 நாள். கட்டன்னு டெஸ்ட்டை போடுறோம். டெஸ்ட்டு கரெக்ஷன் பார்க்குறோம். நல்ல சோர்ஸாக பாருங்கள், இந்த டெஸ்ட்டு எடுங்க. இப்போ நம்மளுடைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். டெஸ்ட் சீரீஸ் ஷெட்யூலு. ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூல். எப்போ இருந்து போயிட்டுருக்குன்னு பாருங்கள். டிசம்பர் 16 டிசம்பர் 16 நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். டிசம்பர் 16 ஆக்சுவலாக ஆரம்பிச்சு டிசம்பர் 1 சரியா? டிசம்பர் 1 பாருங்க. நவம்பர் 1 இந்த மெயின்ஸுக்கு டெஸ்ட் போயிட்டுருக்கு. நவம்பர் 1 இது அப்டேட்டட் ஷெட்யூல். ஸோ நவம்பர் 1 டிசம்பர் 15 வரைக்கும் நாங்கள் இந்த 8th standard 9th standard 10th standard டெஸ்ட்டு போட்டுட்டோம். ஸோ 11th 12th டெஸ்ட்டு போடலை. அது இதில் டெஸ்ட்டாக வரும். டிசம்பர் 16 பாருங்கள், 2 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் வரிசையாக முடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கே இருக்கும்? இன்றைக்கி டென்சஸ் டெஸ்ட்டு, ரத்த கண்ணீர் கண்டிப்பாக விட்டுருப்பானுங்க. பட் நம்ம போய் தொடச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கெலாம் கரெக்ஷன் கொடுத்துட்டேன். ஃபைண்ட் அவுட் தி எரருக்கு கொடுக்கல. ஸோ இதுக்கு நான் கரெக்ஷன் கொடுத்துருவேன். அடுத்து வரக்கூடிய ஆர்டிகல்ஸோ ப்ரிப்போர்ஷன்ஸோ டாபிக்ஸை நாங்கள் சிறப்பாக திறம்பட படித்து முடிச்சிடுவோம். பின்னாடி வரும்போது 11th 12th படிப்போம், மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் 7 ஃபுல் டெஸ்ட்டு போடுவோம். February 1 February 7 வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் தான். ஸோ இதுலேயுமே 60 கொஷின் இருக்கும். இதை தான் நான் உங்களையும் பண்ண சொல்கிறேன். ஷெட்யூல் போட்டு படிங்க. இந்த ஷெட்யூலை யூஸ் பண்ணிக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நம்ம பெய்டு ஷெட்யூலையும் வச்சுருக்கேன், ஃப்ரீ ஸ்டடி பிளானையும் வச்சுருக்கேன், அதுக்கான வீடியோ லிங்க்கையும் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு காசு இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே சூப்பராக படிக்கலாங்க. நல்ல சோர்ஸை சூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. இது நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறத மனசில் ஏற்றிட்டு வெறியோடு படிங்க. வெற்றி கண்டிப்பாக நம்மதாகும். சரிங்களா? ஸோ வேறு டவுட்ஸு குவெரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேட்கலாம். சரியா? தேங்க்யூ வைஸ், தேங்க்யூ, டாட்டா.